முதலமைச்சர் அவர்களே, முதலமைச்சர் முதலமைச்சர் உங்கள் பேரெல்லாம் அங்கே சொல்ல மாட்டோம். ஏன்னா நாங்கள் உங்கள் பேர் சொல்கிற அளவுக்கு நாங்கள் ஆள் இல்லை. முதலமைச்சர் தான் சொல்ல முடியும். என்ன எனக்கு ஏன் இந்த ரூபா வரல, இந்த கலைஞர் ரூபா? ஏன்னா எழுதி போட எல்லா இடத்துலையும் எழுதி போட்டேன், எங்கெங்கேயும் போனேன், இது வரலை. வீட்டுக்கெல்லாம் வந்து விசாரிச்சாங்க, உனக்கு சொந்த வீடா வாடகை வீடான்னு கேட்டாங்க. நான் வாடகை வீடுன்னு சொன்னேன். வேலை பார்த்துட்டு இருந்தேன். அங்கேருந்து ஆளுகள் 3 தடவை வந்திருக்காங்க என் வீட்டுக்கு. 3 தடவை வந்தாங்க. 3 தடவை எழுதிட்டு போனாங்க. அம்மா உனக்கு சரியாயிடுச்சுமா, நான் கொடுத்துருவாங்கம்மா, இந்த மாதத்தில் கொடுத்துருவாங்கம்மா ஆண்டாங்க. அடுத்த போன மாதம் வரல. அப்புறம் போய் நான் பேங்கில் போய் கேட்டேன், தூத்துக்குடியில் ஊர் அழிஞ்சு போச்சு, அதனால உங்களுக்கு நிப்பாட்டிட்டாங்க, அடுத்த மாதத்துலேருந்து வரும்னு சொன்னாங்க. அடுத்த மாதம் போய் கேட்டேன், எங்கேயே அவன் குடியார பையலும் செத்து போனாங்களாம், அவங்கனால அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே போய் கேட்டேன், தாசில்தார் ஆஃபீஸில் போய் கேட்பேன். அங்கே எங்கேயோ ஒரு ஆள் ஊரே குடிக்கிறதுனால அழிஞ்சு போச்சான், அந்த மூலியமாக பார்த்துக்கிருக்காங்கம்மா, அடுத்த மாதம் போடுவாங்கம்மாண்டாங்க. அடுத்த மாதம் போடணும். இப்படி எத்தனை மாதம் என்ன இந்த 1000 ரூபாய்க்கு நீ அலைய விட்டுருக்காங்க தெரியுமா அங்கே? ஏங்க நாங்கள் அப்படி என்னங்க பாவம் செஞ்சோம்? எங்கள் குடும்பமே நாங்கள் கலைஞர் நாங்கள் இருந்ததுனாலயா? என் மகன் பேர் ஸ்டாலின், என் மக பேர் உதயசூர்யா. ஏன்னா எங்கள் வீட்டுக்காரி எனக்கு கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்து அந்த ஆள் 40 காப்பு, சின்ன வயசுலேருந்து கலைஞர்னு அந்த ஆள் கடந்த ஆள். ஏன்னா ஒரு கட்சி மூலியமாக வந்து அந்த ஆள் எங்கள் வீட்டுக்காரர் எத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிருக்காரு தெரியுமா? உங்கள் அப்பா கலைஞரை தண்டவாளத்தில் பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவை உள்ளே ஓட்டாங்கன்னா எங்கள் வீட்டுக்காரன் தூங்கி கிடக்கிற மனுஷனை வந்து ஒசுக்குவாங்க. அப்போ தான் நான் கல்யாணம் பண்ண புதுசு. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி. எங்கள் வீட்டுக்காரர் தூங்கி கிடப்பார். மாயத்தவரை இங்கே எந்திரி வா, நீ என்னமோ இது பண்ணிங்களாம்ல வாங்கன்னு கையோட போலீஸ்காரவை கூட்டிகிட்டு போயிடுவாங்க. உங்கள் அப்பாவை ஜெயிலில் போட்டதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் நாங்கள் சொன்னால் இப்போ யாராச்சும் நம்புவாங்களா? அதெல்லாம் எங்கள் வீட்டுக்காரி எனக்கு சொன்னது, எனக்கு அதெல்லாம் தெரியாது. எங்கள் வீட்டுக்காரு ஜெயிலில் புதுச்சேரியில் கிடக்கும். அப்போ அதை கடந்துட்டு வரும். அப்படி நாங்கள் கட்சிக்காக பாடுபட்ட குடும்பம் நாங்கள். எங்கள் சொந்த காசை வச்சு நீங்கள் ஊர்கால வந்தீங்கன்னா எங்கள் காசை வச்சு எங்கள் வீட்டுக்காரர்கள் ஓட்டிச்சு அடித்து வீதியாக ஒட்டிக்கிட்டு நைட்டு மகன் அந்த ஆள் தூங்காத அந்த மனுஷன். எனக்கெல்லாம் இந்த 1000 ரூபா வரலையே. இத்தனைக்கு அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு. நான் ஒரே ஆள் வீட்டு வாடகை கொடுத்துக்கிட்டு நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு இந்த 1000 ரூபா ஏன் இப்படி பண்ணீங்க? ஏன் தரவிடலை? நீங்கள் இதே இது என்ன ஏதுன்னு எனக்கு கேட்டு கொடுக்கணும் முதலமைச்சர் அவர்களே. ஏன்னா எனக்கு இந்த தடவை 1000 ரூபா வரலைன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் இந்த தடவை எனக்கு 1000 ரூபா வர வேண்டாம். ஆனால் ஓட்டு உங்களுக்கு நான் போட மாட்டேன். 1000 ரூபா வேணாம், 1000 ரூபாய் வேணாம். நான் ஓட்டு இந்த தடவை போடவும் மாட்டேன். நாங்கள் எதுக்கு நாங்கள் ஓட்டு போடணும் உங்களுக்கு?